ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. இது வரைக்கும் இந்த டாப்பிக்கை பெருசாக யாருமே எடுத்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் நான் பேச போகிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனை தமிழ் பேசுகிற நடிகைகள் மற்றும் தமிழ் குடும்பத்திலிருந்து வந்த நடிகைகள் எத்தனை பேர் இங்கே நடிச்சு பெருசாக கெலிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10-15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 10-15 பேரும் ஆரம்பத்தில் என்னதான் ஒரு முன்னணி நடிகையாக வளர்ந்து வரா மாதிரி ஒரு சில வெற்றி படங்கள் கொடுத்தாலும் காலப்போக்கில் அவங்க மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை அப்படியே ஃபீல்ட் அவுட் பண்ணதும் உண்டு. அந்த மாதிரி நடிகைகள் ஒரு சில பேர் நல்ல முன்னணி நடிகையா இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி அப்படி எப்படி சின்ன படங்கள் மட்டும் நடிச்சு சர்வைவ் ஆகிறதும் உண்டு. ஸோ இந்த நடிகைகள்லாம் யாரு, உண்மையாவே தமிழ் குடும்பத்தில் வந்த தமிழ் நடிகைகள் யாரு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபீல்ட் அவுட் ஆன கதைகளும் உண்டு, இவங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சதுக்கான பின்னணியும் உண்டு. அது என்னன்றத தெளிவா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களே. இது எந்த ஒரு வன்மத்தையும் கக்கிற வீடியோ கிடையாது. தமிழ் சினிமாவுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸை பத்தி பேசுறது தான் நம்மளோட நோக்கமே தவிர யாரையும் குறைச்சி பேசுறதும் கிடையாது, யாரையும் உயர்த்தி பேசுற நோக்கமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள். சாய் தன்ஷிகா அவர்கள் பச்சை தமிழச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க பிறந்து வளர்ந்ததுலாம் தஞ்சாவூர் மாவட்டம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு சில நல்ல படங்களே அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆரம்பத்தில் பேராண்மை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்கும். நல்ல உயரம், நல்ல அந்த நிறம், இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு சில இயக்குனர்கள் என்ன பண்ணாங்க, நல்ல கதைகாலத்தோட இருக்கிற படத்தில் இவங்களை நடிக்க வச்சாங்க. உதாரணத்துக்கு இவங்க நடிச்ச இந்த மாஞ்சாவேலு அப்படின்ற ஒரு படம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவான் அப்படின்ற ஒரு படத்தில் பண்ணாங்க. இதையும் தாண்டி பரதேசி போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சாங்க. இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு கபாலி படம் மற்றும் இருட்டு படங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க ஓரளவு கேரியர்ல மேல போவாங்க அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு தமிழ் படங்களே நடிக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2021 தான் அவங்க கடைசியா தமிழ் படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்துல தான் அதிகமா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில பிரச்சனையால அவங்களோட இமேஜ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி நிறைய காரணங்கள் சொன்னாலும் ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா 2017 வருஷம் விழித்திரு அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தோட பிரஸ் மீட்ல இவங்களுக்கும் டி ராஜேந்தர் அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது. அது பெரிய வாக்குவாதம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரும் ரொம்ப நேர்மையான மனுஷன், மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லுவாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாம கொஞ்சம் சங்கடத்தோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஒரு சம்பவத்தை காரணமா காமிச்சு நிறைய பேர் நம்ம டி ராஜேந்தர் அவர்களை டீகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் ஒரு பெண்ணை இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு. ஆனா அதை பத்தி அவர் எதுவுமே கவலைப்பட மாட்டாரு. மறுபடியும் அவருக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் டிஆர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விதத்துல சாய் தன்ஷிகா அவர்கள் மேல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலுமே கூட ஒரு சில பேர் எங்க டிஆர் அவர்களே நீ பகச்சீரியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி காலி பண்ணதின் விளைவு தான் சாய் தன்ஷிகா அவர்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு பெருசா கிடைக்கல. இவங்க ரொம்ப அரகண்டான பொண்ணு, திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை நிறைய பேர் போர்ட்ரே பண்ணி கடைசியில் தமிழ் படத்துல பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் நல்ல படங்கள்ல கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லினாலதான் இப்ப இவங்க தெலுங்குல போய் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ் படங்களில் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்ப பெருசா இல்லாதனால ஒரு நல்ல தமிழ் நடிகை, தமிழ் பேசும் தமிழ் குடும்பத்தில் இருந்த நடிகைக்கு தமிழ்ல வாய்ப்பு இல்ல பாருங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை வரலட்சுமி சரத்குமார். இவங்க யாரோட பொண்ணுன்றது ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் அவர்களோட பொண்ணு தான். சரத்குமார் அவர்கள் பேசிக்கலி ஒரு நாடார் தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர். என்னதான் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில தான். அதுக்கப்புறம் பெங்களூர்ல செட்டில் ஆகி சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவர் நம்ம சரத்குமார் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் நடிகை வரலட்சுமி அவர்கள். ஸோ வரலட்சுமி அவர்கள் பேசிக்கலி பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். அதுக்கப்புறம் சென்னைக்கு சென்னை சென்ட் மைக்கேல்ல படிச்சதுக்கு அப்புறம் ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தின் காரணமாக பாம்பேக்கு டிராவல் பண்ணி அனுபம் கேர் ஆக்டிங் அகாடமியில சேர்ந்து நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு சில படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணப்பதான் இவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பாய்ஸ் படத்துல ஜெனிலியா அவர்கள் நடித்த கேரக்டர். ஆனா அந்த படத்துல நடிக்க முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கர் ஓகே சொன்னாலுமே சரத்குமார் அவர்கள் ஓகே சொல்லலையா. இதுக்கப்புறம் காதல் படத்துல சந்தியா அவர்கள் நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கேரக்டர்ல நடிக்கிறது கூட இவங்களுக்கு வாய்ப்பு வந்தது. அப்பவும் சரத்குமார் அவர்கள் நீ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நடிக்க போ அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால இந்த பெரிய படங்கள் வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சதுக்கு அப்புறமா போடா போடி அப்படின்ற ஒரு சிகரம் தொட்ட காவியத்துல போய் நடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆரம்பத்துல பெருசா அந்த படம் ரொம்ப உதவி பண்ணல.
ஆனா வரலட்சுமி அவர்கள் ஒரு நல்ல டேலண்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அறிமுகம் நல்லா கிடைச்சது அவங்களுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில படங்கள் ஹீரோயினாக நடித்தாலுமே கூட அதுக்கப்புறம் போக போக இவங்களுக்கும் இங்க வர அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பெரிய நடிகர் குடும்பத்திலிருந்து வந்தாலுமே கூட இவங்களுக்கு எல்லா நெருக்கடியும் இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் வந்து நடிகை மட்டும்தான் தமிழ் சினிமாவுக்கு வந்துக்கிறேன், வேற எந்த வேலைக்கு நான் வரலங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டான ஒரு கேரக்டரா இருந்திருக்காங்க வரலட்சுமி அவர்கள். இந்த ஒரு காரணத்தினாலே பாத்தீங்கன்னா இவங்களை மிகப்பெரிய படத்துல மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு ஹீரோயினா போடுறதுக்கு பதிலாக இவங்களை சின்ன சின்ன கேரக்டர், செகண்டரி கேரக்டர், வில்லி கேரக்டர் கொண்டு போய் இவங்களை விட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு 6 அடி வளர்ந்த ஒரு அனகோண்டா மாதிரி ஒரு நடிகரை வந்து இவங்க காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காதலில் கூட தோல்வி விட்டுறதுக்கு அப்புறமா அதுல இருந்து டிப்ரெஸ் ஆனவங்க கொஞ்சம் பட தேர்வு வந்து ரொம்ப மோசமா ஆனதுக்கு அப்புறம் சில படங்கள் நல்ல படங்கள் நடிக்காம அவங்க நடித்த படங்களும் சரியா போகாதனால இன்னைக்கு சினிமா நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்றனால கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு சில படங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தமிழ் சினிமால ஜெயிக்காததுக்கு காரணம் அவங்க ரொம்ப போல்டா இருந்தது. சினிமாக்குள்ள ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய சில சகிப்பான விஷயங்களை நான் சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்ல கடைசி வரைக்கும் இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதன் காரணமாகத்தான் இவங்க தமிழ் சினிமால நல்ல நல்ல வாய்ப்புகள் போச்சு. இருந்தாலும் என்ன, என் கேரக்டர் போடல அப்படின்ற மாதிரி போல்டாகிறாங்க வரலட்சுமி அவர்கள். இவர்களை தொடர்ந்து 4வதா சொல்ல போற இன்னொரு தமிழ் குடும்பத்தில் பிறந்த தமிழ் நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ரம்யா பாண்டியன் மற்றும் இவங்க குடும்பத்திலே பிறந்த கீர்த்தி பாண்டியன். 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியனுக்கு சித்தப்பா தான் நம்ம அருண் பாண்டியன் அவர்கள். அருண் பாண்டியன் அவர்களின் மகள் தான் கீர்த்தி பாண்டியன். இன்னைக்கு 2 பேரும் பாத்தீங்கன்னா சினிமால ஒரு மிகப்பெரிய நடிகையா வளம் வர முடியல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம், இவங்க எப்படி தமிழ் குடும்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யா பாண்டியன் அவர்களை பத்தி நம்ம பேசுவோமா? அதாவது இவங்க வந்து தென்காசியில் பிறந்தவர்கள். தென்காசியில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் சென்னையில வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க தமிழ் சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிருக்காங்க, இயக்குனர் மணிரத்னம் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் அவர்களோட முதல் படமான ராரா ராஜசேகர் அப்படின்ற ஒரு படத்துல வந்து இவங்க கதாநாயகியா நடிக்க வேண்டியது, ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள் வந்து இவங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா தான் ஜோக்கர் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதுக்கப்புறம் நல்ல கதை தேர்வு எடுத்து நான் வந்து ஹீரோயின் தான், அதனால நான் வந்து 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆட மாட்டேன், ரொமான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட், ஒரு போல்டான ஐடியாவோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்ல கதை தேர்வு எடுத்து நம்ம நடிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவங்க ஆண் தேவதை போன்ற படங்கள்லாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை சினிமா யாரை விட்டுச்சு, இப்படி இருந்தா தான்டா சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது இவங்க பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில போய் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. இதுக்கப்புறம் முகிலன் போன்ற வெப் சீரிஸ்லாம் நடிச்சவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிளாமர் ரோல் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சவங்க தான் இவங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இப்படிதான் நான் கண்டினியூ பண்ணணுமா, இப்படி கண்டினியூ பண்ணணும் அவசியமே இல்லை, நான் வெயிட் பண்றேன், ஒரு நல்ல படம் வரும்போது நான் நடிக்கிறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பல படங்கள் இவங்க சைன் பண்ணாம இப்போ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதே கதை தான் இவங்களோட சித்தப்பா பொண்ணான கீர்த்தி பாண்டியன் அவர்களுக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் நடிச்சாலுமே கூட அவங்களுக்கு பெருசா சினிமா கை கொடுக்கல. தமிழ் நடிகைகளுக்கு, தமிழ் குடும்பத்தில் இருந்த தமிழ் நடிகைகளுக்கு சினிமா கை கொடுக்காது, அதுவும் தமிழ் சினிமா அப்படின்றது தான் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு கதையே. 5வதா நடிகை அப்பர்நதி அவர்கள். அப்பர்நதி அவர்கள் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் தெலுங்கு பொண்ணு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல தமிழ் பொண்ணு தான். எங்க பிறந்து வளர்ந்தார்கள் அப்படின்றத இப்ப சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம அப்பர்நதி அவர்கள் கும்பகோணத்து பொண்ணு. கும்பகோணத்தில் உள்ள நீடாமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்ததுக்கு அப்புறம் படிச்சிருக்காங்க. இவங்க எப்போ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிவில எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஆர்யா அவர்களுக்கு பொண்ணு பார்க்குற ஒரு சுயவர ஷோ நடக்கும்போது இவங்க தான் பயங்கர வைரல். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வைரல் ஆனவங்க அவரை கல்யாணம் பண்ணாங்களோ இல்லையோ தமிழ் சினிமாக்குள்ள எப்படியோ ஒரு நடிகை ஆயிட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போல்டான அட்டெம்ப்ட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கதைக்களம் உள்ள படங்களில் தான் நடிச்சாங்க. தேனு, இருக்கப்பற்று போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வந்தவங்க. இதுக்கப்புறம் எந்த கான்ட்ரவர்சியில மாட்டி இவங்களோட இமேஜ் காலியாகி இன்னைக்கு இவங்க படம் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டே நம்மளுக்கு வந்துருச்சு. அது என்ன கான்ட்ரவர்சின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தமிழ் படத்துல நடிச்சிட்டாங்க. நடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ப்ரமோஷன் மேடைக்கு இவங்க வரல, ப்ரமோஷனுக்கே நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கையில பிடிச்சிக்கிட்டு இதையே நம்ம ஒரு கண்டென்ட்டா எடுத்து ப்ரமோஷன் பண்ணி நம்ம படத்தை வந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, மேடையில அப்பர்நதி அவர்களை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சம்பளம் வாங்கினாங்க படத்துல நடிக்கிறதுக்கு, அதோட சேர்த்து ப்ரமோஷனுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, ஆனா ப்ரமோஷனுக்குன்னு தனி காசு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை கிழிச்சாங்க. அதுல இவங்களோட இமேஜே காலி ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய வியாபார தந்திரம் என்ன அப்படின்றத பொதுமக்களாகிய நாமளும் புரிஞ்சுக்காம, அது மட்டும் இல்லாம ஒரு சில தற்கொலை மீடியாக்கள் ஏடா கூடமா பேசி உங்களோட இமேஜை காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் நடிக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எப்பவுமே ஆரம்பத்துல பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் அப்படின்றது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து எந்த நடிகரா இருந்தாலும் எந்த நடிகையா இருந்தாலும் சின்ன வண்டு சுண்டு நடிகர்களாக இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு தனி காசு கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நடிகர்கள் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டா அவங்க வேற ஒரு படத்துல போய் கமிட் ஆயிடுவாங்க. கமிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்க எந்த படத்துலையும் போய்
எந்த ப்ரமோஷனும் பண்ண முடியாது. அப்படியே பண்றதா இருந்தாலும் காசு வாங்கிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதன் காரணமாகத்தான் அந்த படம் முடிஞ்ச கையோட ப்ரமோஷனுக்கு தனியாக அவங்க காசு கேட்பாங்க. ஏன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு படத்தை முடிச்ச கையோட இமீடியட்டா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இழுத்து அடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நடிகராகட்டும் நடிகையாகட்டும் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த இமேஜை வச்சு இவங்க எப்படியாவது வந்து பேலன்ஸ் பண்ணி படத்தை ப்ரமோட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இது வந்து எந்த வகையில தப்பு அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ உணர்த்துறேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2024 ஒரு படம் நடிச்சீங்கன்னு வைங்களா. அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முதல் படம். அந்த படம் வந்து எதிர்பாராத ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து வெளியே வரல, பாதியிலே நின்று போச்சுங்க. ஆனா உங்க போர்ஷன் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷ காலகட்டத்தில் 2026 நீங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிருங்க, பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்தீங்க. உங்களோட சம்பளம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு ஏறி போச்சுன்னு வைங்க, ரொம்ப ஃபேமஸ்ன்னு வைங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பழைய படத்தை எடுத்தாங்க பார்த்தீங்களா, உங்களை வச்சு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கடனை வாங்கி உங்க மூஞ்சை வச்சு ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டப்பா படத்தை எடுத்து வச்சிருவான். இதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அட பாவீங்களா டப்பா படமா இருக்கேடா, நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நான் பல படங்கள் நடிச்சு நான் ஃபேமஸ் ஆகி நிக்கிறேன், இப்போ ஏன் மூஞ்சை வச்சு இந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா, அப்ப நான் காலிடா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால செத்தாலும் இந்த படத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சுப்பாங்க. ஆனா இதை ஒரு ப்ரமோஷனா எடுத்துக்கிட்டு இந்த வளர்ந்து வந்த நடிகரை என் ப்ரமோஷனுக்கு வான்னு சொல்லி அந்த ப்ரமோஷனை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. இந்த ஒரு டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பல நடிகர்கள் அவங்க நடித்த ஒரு சில படங்களோட ப்ரமோஷனுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற பிசினஸ் தந்திரம் இதுதான். இதனாலதான் யோகி பாபு அவர்களே நிறைய படத்தோட ப்ரமோஷனுக்கு போகும்போது அவர் என்ன சொல்லுவாரு, என் போட்டோவை போட்டு ஏமாத்தி ரசிகர்களை தேட்டர் உள்ள வர வச்சு ஏமாத்துறாங்க, இதனால என் இமேஜ் தான் போகுது அப்படின்ற மாதிரி, என் இமேஜை நான் காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பல மேடைகள்ல சொல்லுவாரு. இருந்தாலும் மேடைக்கு மேடை அவரை தாக்குற ஆட்களும் உண்டு. ஆனா உண்மையான உளவியல் இதுதான் நண்பர்களே. 5வது சொல்ல போறது நடிகை ஷீலா ராஜ்குமார் அவர்கள். இவங்களும் தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒரு தமிழ் பொண்ணு தாங்க. அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான்ல பிறந்திருக்காங்க. பரதநாட்டியத்தில் MA முடிச்சிருக்காங்க. இங்க வந்து இந்த கூத்துப்பட்டறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கூத்துப்பட்டறையில போய் நடிப்பு பயிற்சி எடுத்து ஒரு தரமான நடிகையை தமிழ் சினிமாக்குள்ள வந்தவங்க, நல்ல நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நடிப்பு கற்றுக்கிட்டவங்கலாம் வந்து கிளாமர் ரோல் பண்ணிக்கிட்டு நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், நான் பாருங்க 100 கோடி 10 கோடி அப்படின்ற மாதிரி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் இந்த டைட்டிலுக்குலாம் அலைய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல கதை தேர்வு, ஒரு நல்ல படத்தில் நடிச்சோமா, நம்மளுக்கு நல்ல பேர் வந்தால் போதும், நல்ல அவார்டு வாங்கினா போதும் அப்படின்ற சாதிக்கும் அந்த நோக்கத்தோட தான் வருவாங்க. அந்த வகையில் வந்தவங்க தான் ஷீலா ராஜ்குமார் அவர்களும். இவங்களும் பார்த்தீங்கன்னா டூலெட்னு ஒரு சூப்பரான படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்காக அவங்க நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. இதுக்கப்புறம் இந்த கலைஞர் டிவியில் வந்து நாளைய இயக்குனர் அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல கூட இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி திரௌபதி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாங்க. இந்த படத்தினால வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன கெட்ட பேர் அதுன்னா, அவ்வளவு மோசமான படமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அதை நான் விமர்சன ரீதியாக அந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. இருந்தாலும் அந்த படத்தில் நடிச்ச அந்த படத்தோட பாலிடிக்ஸை பற்றி எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. கூப்பிட்டாங்க நடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல இருந்து இவங்களுக்கு ஒரு லேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் நடிகை. ஏன்னா திரௌபதி படத்தில் நடிச்சிருக்காங்க, இதை தொடர்ந்து மண்டேலா அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு லேபிளை குத்தி இவங்களை வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் நடிகை அப்படின்ற ஒரு சட்டையர்ல, அதாவது சட்டையர்னு என்னென்னமோ வளர்றோம் பாருங்க, ஒரு காம்பாக்டா ஒரு இதுல வச்ச உடனே இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில குடும்ப பாங்கான ஒரு சில கதாபாத்திரங்கள் வராம இவங்க ஒரு புரட்சி நடிகை அப்படின்ற மாதிரி கொண்டு போய், அதாவது விஜயசாந்தி ரேஞ்சுக்கு இவங்களை கொண்டு போய் வச்சனால நிறைய படங்கள் இப்போ அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. எதுக்கு இந்த மாதிரிலாம் லேபிள் செட் பண்றீங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. நயன்தாரா கூட தான் அரம்னு ஒரு படம் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அம்மன் படம் ஒன்று நடிச்சாங்க. அதுக்காக அவங்களை வந்து வேற எந்த கேரக்டரும் எடுக்கலையா, என்னையா அரசியல் இதெல்லாம். 7வது நடிகை ஜனனி ஐயர் அவர்கள். அட ஜனனி ஐயர்னு சொல்ற, இவங்க வந்து நான் தமிழா, இவங்க எங்கிருந்து வந்தவங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் அரசியல் பேசுவீங்க. அதாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, அவங்க ஜனனி ஐயரோ ஜனனி ஐயங்காரோ என்னவோ, அதாவது தமிழ் குடும்பத்தில் பிறந்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஆதாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் வீட்டுக்குள்ள தமிழ் பேசுவாங்க. அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் பார்த்தீங்கன்னா வெளில படு லோக்கல் தமிழ், அதாவது சென்னை தமிழ்லாம் நம்ம கூட அப்படி பேச முடியாது, அவன் அப்படி பேசுவான். ஆனால் வீட்டுக்குள்ள போட்டால் நம்ம முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸு அவன் எல்லாருமே வேற ஒரு லாங்குவேஜில் பேசிப்பாங்க. எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். என்னடா நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க, ஏன் முன்னாடி மட்டும் என்னடா ரகசியம் பேசுகிற மாதிரி வேற ஏதோ ஒரு பாஷையில் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம். அதுல இருந்து நான் வீட்டுக்கு போகிறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னதான் நல்லா தமிழ் பேசி தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தாலும் அவன் தமிழனா அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ இது மாதிரி தான் நம்மளும் நிறைய விஷயத்தில் மாட்டிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜனனி ஐயர் அவர்கள் தமிழர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் எல்லாருமே தமிழ் பேசுவாங்களாம். ஸோ இது போறாதுங்களாங்க, வீட்டில் எல்லாருமே தமிழ் பேசினாலே தமிழர்கள் தாங்க நீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிப்பேன். ஸோ இவங்க வந்து தமிழ் குடும்பத்தில் பிறந்தாலும் கூட இன்னி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக அங்கீகாரம் கிடைக்கல. 2014வது வருஷம் கூட இந்த ஐயர்ன்றது கூட என் பேர் பின்னாடி இருக்க வேணாம்னு சொல்லி அந்த ஒரு ஐயர்ன்றதை எடுத்துட்டு ஜனனி அப்படின்ற மாதிரி அவங்க பேரை மாத்திக்கிட்டாங்க. இவங்களும் தமிழ் சினிமால நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 180 டிவி ஆட்ஸ் மட்டும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ணை தாண்டி வருவாயில KS ரவிக்குமார் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணி, அதுக்கப்புறம் பாலா முன்னாடி போய் ஆடிஷன்லாம் பண்ணி, அவர் எந்த அளவுக்கு ஆடிஷன் பண்ணுவாரு, ஷூட்டிங்கே கொடூரமா பண்ணுவாரு. ஆடிஷன் எந்த லட்சணத்துல 4 செவத்துக்குள்ள பண்ணிருப்பாருன்னு பாருங்க. அந்த பொண்ணை குட்டிக்காரெல்லாம் அடிக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரிலாம் ஆடிஷன் பண்ணி தான் அவனிவன் படத்துல நம்ம ஆர்யா அவர்களுக்கு ஜோடியாக போட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படம் நடிச்சவங்க, நல்ல நல்ல படங்கள் நடிச்சாங்க. இந்த என்னங்க திகிடி படம்லாம் சூப்பர் படம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு டிம்மாக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல போல இருக்குது. பண்ணுவாங்க, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போமே. எட்டாவதா சொல்ல போறது நடிகை மிர்னாலினி ரவி. ஏங்க இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வெள்ளைக்கார பொண்ணு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையாவே தமிழ் பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் வந்த பொண்ணு தாங்க இது. தமிழ் குடும்பம் தான், தமிழ் பொண்ணு தான். பெங்களூர்ல போய் செட்டில் ஆகி அங்கே படிச்சு வளர்ந்தனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு எப்படி பாலிஷா இருக்கும். IBMலாம் வேலை பார்த்துக்குன்னா பாருங்களேன். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நடிப்புல ஆர்வம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணிக்குது இது, இந்த மாடலிங் கிடைக்கலாம் நம்ம இந்திக்கார பொண்ணுங்களாம் போகலங்களா, அந்த மாதிரிலாம் போகாம டிக்டாக் டப் ஸ்மாஷ் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்ஜெட்ல என்னென்னமோ பண்ணிக்குது. இதுக்கப்புறம் இதோட நடிப்பை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன தியாகராஜா குமாரராஜா அவர்கள் நம்ம படத்துல வாயை பேசாத அளவு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, சூப்பர் ரிலக்ஷன், அதில் நடிகரியான் கூட்டு போய் ஆடிஷன் பண்ணி அந்த பொண்ணு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் தமிழ்ல பெருசாக அவங்களால கெளிக்கவே முடியல. தமிழ் பொண்ணுங்க தமிழ்நாட்டில் கெளிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு இவங்களும் ஒரு சிறந்த உதாரணம் தான். அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்னட பொண்ணு, பெங்களூர்ல வளர்ந்ததுன்றது, அது மட்டும் இல்லாமல் கன்னடா கொஞ்சம் நல்லா பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கன்னட பொண்ணுன்னு சொல்லி ஒரு சில படங்கள்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு மறுக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. மறுபடியும் டிக்டாக் டப் ஸ்மாஷுக்கே போயிட்டாங்க போல இருக்குதுப்பா. ஸோ இந்த மாதிரி இந்த வரிசையில் நிறைய தமிழ் நடிகைகளை நம்ம சொல்லலாம். தமிழ் குடும்பத்திலிருந்து வந்த தமிழ் நடிகைகள் நம்ம அதித்தி சங்கர் கூட சொல்லலாம். அவங்க வாயாலே அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ரித்விகா, அதுக்கப்புறம் வேற யாருங்க சொல்லலாம், அதுக்கப்புறம் இந்த அத்துல்யா ரவி, ரெஜினா கசன்ட்ரா, அந்த மாதிரி கனிகா, இந்த மாதிரி நிறைய நடிகைகள், தமிழ் வழி வந்த தமிழ் நடிகைகளை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்களா பாருங்க, ஜெயிக்கவே இல்லை. ஆனால் நேற்று வந்த நம்ம சமந்தா, நயன்தாரா, இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோட சொல்லலை. நான் தமிழில் மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். இது வந்து ஒரு வன்மத்தை கக்கும் ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். விழிப்புணர்வு வீடியோ, தகவல் பரிமாற்ற வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.